இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. பாலியல் வழக்கு குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் சொன்னார். அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் தமிழக அரசு, காவல்துறை உண்மை நிலையை மூடி மறைக்க நினைத்தால் மக்களுக்கு செய்யக்கூடிய அநீதியாகும். ஜனநாயக முறையை கடைபிடித்து நியாயம் கேட்டு அமைதியான முறையிலே போராட்டம் நடத்துபவர்களுக்கு அனுமதி கொடுப்பது அரசினுடைய கடமை என்று குறிப்பிட விரும்புகிறேன். இடைத்தேர்தல் என்றால் 3000, 4000, 5000 என்று வாக்கு வங்கிக்காக பணம் கொடுக்கக்கூடிய அரசு பொங்கல் தொகைக்கு நியாயமாக ஏழை எளிய மக்களுக்கு, சமீபத்திலே மழையால் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3000 ரூபாயாவது கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தமிழக அரசை வலியுறுத்துகிறேன். நேற்று அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து பாஜகவினுடைய மகளிர் அணி மதுரையிலே போராட்டம் நடத்தியது. அவர்களை போராட்டம் நடத்த விடாமல் கைது செய்தார்கள். சென்ற முறை நடந்த ஈரோடு இடைத்தேர்தலிலே வாக்காளர்களை பட்டியல் அடைத்தது போல நேற்று பாஜக மகளிரை பட்டியலே அடைத்து வைத்தார்கள். குறிப்பாக ஆடுகள் அடைத்து வைத்திருக்கும் பகுதியிலே அவர்களை அடைத்து வைத்ததை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அங்கே துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் அவர்கள் இடுந்ததை அரசுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். திமுக அரசினுடைய கூட்டணி கட்சியே, முக்கியமான கூட்டணி கட்சியே, அதுவும் அகில இந்திய கூட்டணி கட்சி திமுக அரசினுடைய அடக்குமுறை தவறுகளை நேரடியாக முதல்வரிடம் சுட்டி காட்டியிருப்பது ஆட்சியினுடைய தவறான போக்கை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். காவல்துறை எதிர்கட்சிகளுடைய நியாயமான கோரிக்கையை கண்மூடித்தனமாக நிராகரிப்பது ஜனநாயகத்திலே ஏற்புடையது அல்ல. சமீப காலங்களிலே மகளிர் நடத்தும் போராட்டங்களிலே தமிழகத்திலே மகளிருடைய மதிப்பை குறைக்கும் வகையிலே காவல்துறையின் மூலம் அரசு நடந்து கொள்கிறது. சென்னையிலே பாமக மகளிர் அணி மாநாடு, அதனுடைய பசுமை தாயத்தினுடைய தலைவர் ஆர்ப்பாட்டத்திலே கால் வைப்பதற்கு முன்னே கைது செய்யப்படுவது, மதுரையிலே பட்டியலே அடைப்பதெல்லாம் மகளிருடைய மதிப்பை குறைக்கும் செயல் என்று குறிப்பிட விரும்புகிறேன்.